ஏன்னா 1000 வருஷம் ம். உயிரோட இருக்க ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ அனுபவம் இருக்கும் லைஃப்ல. ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ ம். லைஃப்ல பார்த்துருப்பான். அவன எதுவுமே பயமுறுத்தாது. அவன எதுவுமே வந்து அவுட் பீட்டே பண்ணாது. ஒரு மனுஷன் அப்ப வந்து அந்த ஒரு 21 வயசுலயே ஒருத்தனுக்கு வந்து எதுவுமே அவன எக்ஸைட் பண்ணல அப்டின்னா, அவன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஓகேவா? அவன் அதுக்கு முன்னாடியே ம். அவனுக்கு கேட்கறது எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்டின்ற ஒரு மனுஷன் வந்து 40 வயசுல என்ன பண்ணுவான்? 50 வயசுல என்ன பண்ணுவான்? அப்டின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மிடில் கிளாஸ். எனக்கு மிடில் கிளாஸ்ல ம். இருக்கிறப்ப எனக்கு ஆசை இருக்கு. அ நல்ல கார் வாங்கணும், நல்ல ஷூ வாங்கணும், ஷர்ட் வாங்கணும், நல்ல வாட்ச் வாங்கணும், கண்ணாடி வாங்கணும். இந்த மாரிலாம் ஆசைலாம் இருந்துச்சு. அப்ப ஆசைலாம் இருக்கிறதுக்கு, இல்ல, இல்ல ஐ ஜஸ்ட் டேக் கோக் அப்படின்னு சொன்னோனே, ஹி வாசன்ட் லைக்கிங் இட். அவருக்கு ஆக்சுவலி அது பிடிக்கல. அண்ட் ஏன்னா ஹி வாஸ் ம். எக்ஸ்பெக்டிங் மீ டூ ட்ரிங்க் வித் ஹிம். ஓகேவா? இந்த இந்த ஒரு கேட்டகரிலயும். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், இந்த நெப்போ கிட்ஸ், இந்த எலிட் கிட்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பார்ட்டீஸ் பண்ணுவாங்க. வெல்கம் டு எக்ஸ்பிரஷன் டாக்ஸ். ஹாய் அண்ணா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக். நீங்க வந்து எப்பவுமே வந்து இந்த என்டர்டைன் பக்கம் போக மாட்டீங்க. பட் நீங்க லேட்டஸ்டா வீடியோ போட்டிருக்கீங்க இந்த சுஜி டேக்ஸ் பத்தி. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட். ம். பட் ஆனா இதுல உங்களோட பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் ஒரு வேம்பயர் கான்செப்ட் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து வேம்பயர் படம் ரொம்ப பிடிக்கும். அ ம். ஏன்னா அதுங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப நைஸா இருக்கும். அது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நீங்க வந்து இப்ப ஓகே. காட்டுக்குள்ளார நீங்க போறப்ப, மானு, கா மத்த மத்த மிருகம் எல்லாம் வந்து பயந்து பயந்து தான் இருக்கும். ஒரு தெனாவட்டா ம். நடந்தெல்லாம் போகாதுங்க. ஓகேவா? எப்பவுமே பயம் இருந்துட்டே இருக்கும். வேறஸ் ஒரு சிங்கம், புலியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி ம். திரும்பி கூட பார்க்க தேவையில்ல. ஏன்னா, அதுங்கள வந்து ம். இன்னொரு சிங்கம் வந்து சண்ட போட வரும் அப்படின்றது வந்து, அதுங்களோட சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன வந்து இன்னொருத்தன் அடிப்பான் அப்படின்ற அ ஒரு பயமே இல்லாதவன் எப்படி இருப்பான் அந்த உலகத்துல? ஆமா. அதுதான் வந்து வேம்பயர். ஸோ எனக்கு அந்த அந்த வேம்பயர் கான்செப்ட் பிடிக்கிறதே வந்து அதுதான். ஏன்னா, அதுங்க வந்து அது சும்மா ஸாம்பி மாதிரி சும்மா கடிக்கணும், கொல்லணும் அப்படின்ற மாரி இல்லாம, புத்திசாலியாவும் ம். இருக்கும். மனுஷனோட பயங்கர புத்திசாலியாவும் இருக்கும். ஏன்னா 1000 வருஷம் ம். உயிரோட இருக்க ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ அனுபவம் இருக்கும் லைஃப்ல. ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ ம். லைஃப்ல பார்த்திருப்பான். அவன எதுவுமே பயமுறுத்தாது. அவன எதுவுமே வந்து அவுட் பீட்டே பண்ணாது. எல்லா சிச்சுவேஷன்லயும் அவன் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அ அப்படின்ற ம். மாரி ஒரு ஸ்பீஷீஸ் அது. ஓகேவா? ஆம். ஓகே. பட் என்னன்னா, அதே மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து, எப்படி பயம் இல்லையோ, அதே மாரி லைஃப்ல சந்தோஷமும் இருக்காது. அவனுக்கு வந்து எதுவுமே அவன் லைஃப்ல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. ஒரு கியூரியஸா இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்திருப்பான். இப்போ ம். நம்ம வந்து டீனேஜா இருக்கிறப்ப, அ ஸ்கூல்ல ஏதோ ஒண்ணுல ஒரு பொண்ணு வந்து நம்மள பார்த்து சிரிச்சு, பேசுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். வேறஸ் ஒரு வேம்பயர் வந்து அது 1000 தடவ அந்த சிச்சுவேஷன பார்த்திருக்கும். அது லைஃப்ல. ஸோ கரெக்ட். அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு த்ரில்லே இருக்காது. எனக்கு அது ஒரு பொண்ண வந்து பொண்ணாவே பார்க்காது. அது சாப்பாடா பார்க்கும் மேபி. ஸோ ஏன்னா குடிச்சு ரத்தம் குடிச்சா வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லே, கியூரியாசிட்டி இல்லாத ஒரு மனுஷன் வந்து அ லைஃப்ல என்ன பண்ணுவான்? அப்படின்னு நம்ம உட்கார்ந்து யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அ சுச்சி லியுக்ஸோட வீடியோ வந்து ரொம்ப ரிலவென்ட்டா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படின்ற ஓகே. கான்செப்ட்ட தான் ஏன்னா இது வந்து நான் இப்ப யோசிச்ச விஷயம் இல்ல. நான் வந்து 2004ல பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த 2002, ஆமாமா. 3 அந்த டைம் யா. ஆச்சு. பிளேடுன்னு சொல்லிட்டு வெஸ்லி ஸ்னைப்ஸ் படம். கிரேட். எனக்கு அந்த சீரிஸ் கரெக்ட். வந்து 3 பார்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெஸ்லி ஸ்னைப்ஸ் ம். வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. நீங்க அந்த படத்த ம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த வேம்பயர் எக்ஸ்ப்ளைன் பண்ணது எல்லாமே அத பார்ப்பீங்க. ஹி இஸ் அ டே வாக்கர். ம். ஸோ வேம்பயர் வந்து வெளிச்சத்துல முடியாது. ஆனா அந்த பிளேடுன்ற ஆமா. கேரக்டர் வந்து வெளிச்சத்துல போகும். ஸோ அது வந்து ஒரு ஆமா. ஸ்பெஷல் பிரீடு அண்ட் அதனால வந்து அது ரொம்ப சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். எல்லா சிச்சுவேஷன்லயும் ரொம்ப அழகா அது அவன் வந்து அந்த கேரக்டர் வந்து நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு, அ அவனுக்கு வந்து எப்படி இருக்கும்? அவனோட நார்மல் லைஃப் சண்டை போடுறது இதெல்லாம் ஓகே. பட் நார்மல் லைஃப் எப்படி இருக்கும்? அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், திரும்பி இந்த பக்கம் பார்த்தா சில கேரக்டர்ஸ்லாம் எனக்கு தெரியுது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படியே மேட்சிங்காவும் இருக்கு. என்னடா அது இவனுங்களுக்கும் வந்து ஏன் ஒரு காலைல எந்திரிச்சா வந்து எதுக்குமே த்ரில் ஆக மாட்டானுங்க. எதுக்குமே எக்ஸைட் ஆக மாட்டானுங்க. அ அம் எல்லாமே வந்து ரொம்ப அசால்ட்டா தான் இருப்பானுங்க. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு மனுஷன வந்து ஒரு நாள் வந்து, "சரி விட்றா மச்சான், இன்னைக்கு வந்து எதுவும் வேலை இல்ல. நம்ம சும்மா இன்னைக்கு படுத்து தூங்குவோம், டிவி பார்ப்போம்." அப்படின்றது ஒரு நாள் சொன்னா ஓகே. 4 வருஷம் பார்க்குறோம். 4 வருஷமும் ஒவ்வொரு நாளும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் அப்ப வந்து அந்த ஒரு 21 வயசுலயே ஒருத்தனுக்கு வந்து எதுவுமே அவன எக்ஸைட் பண்ணல அப்படின்னா, அவன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஓகேவா? அவன் அதுக்கு முன்னாடியே ம். அவனுக்கு கேட்கறது எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து 40 வயசுல என்ன பண்ணுவான்? 50 வயசுல என்ன பண்ணுவான்? அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
ஸோ ஆக்சுவலி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அவன் லைஃப் அவனுக்கு ஓடி தானே ஆகணும். அவன் லைஃப்பை வந்து போரிங்காக நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். ஓகேவா? இப்போ நீங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த ராபின் வில்லியம்ஸு, காசு இருக்கு, பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஏன் ஒரு மனுஷன் வந்து தற்கொலை முடிவு பண்றான்? அதுவும் 65 வயசுல. ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேல வந்து அவன் லைஃப்ல வந்து அவன் கியூரியஸா பசி இல்ல அவனுக்கு. ஓகேவா? அவனுக்கு வந்து ஓடி தேடி அலைஞ்சு அடிச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாரி ஒரு வெறி கிடையாது. அண்ட் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து கடைசி என்ன ஆகும்னா டிப்ரஷன்ல போய் முடியும். ஸோ அந்த டிப்ரஷன அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அவனுக்கு ஏதாவது ஒரு தீனி போட்டாகணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தீனி போட்டாகணும். இப்ப எனக்கே வந்து யாராவது ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு 10 பில்லியன் 5 பில்லியன்லாம் குடுத்தான்னு வச்சுக்கோங்க. என்ட்ட இருக்கிற 70 ப்ராஜெக்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரே நாள்ல அப்டின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு மண்டையே வெடிச்சிரும். அடுத்த நாள் காலைல எனக்கு வந்து எந்திரிச்சு புதுசா யோசிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவே எனக்கு வரல. எல்லா ஐடியாவும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எல்லா கம்பெனிஸும் நல்லா போகுது. எல்லாத்துலயும் இன்கம் வருது. நான் நெனச்ச மாதிரி எல்லாமே போயிடுச்சு அப்டின்னா, அடுத்த நாள் நான் எதுக்கு எந்திரிக்க போறேன்? என்ன பண்ணுவேன்? கரெக்ட். உங்களுக்கு ஒரு வை ரீசனே இருக்காது. ஐ மீன் லைக் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலி. நம்ம வந்து இத வந்து நான் இப்பவும் கூட வந்து ரொம்ப சாஃப்ட்டா யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஓகேவா? இத நீங்க வந்து இப்ப வந்து அட்லீஸ்ட் நான் சொல்ற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த பிளேடுன்னு ஒரு கேரக்டருக்கு வந்து வேம்பயர ஹண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து வேற எந்த விஷயம் எக்ஸைட் பண்ணலனாலும், இந்த ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு மோட்டிவ் இருக்கு. ப்ரிசைஸா இத நான் செய்ய போறேன்ட்டு அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த வேலைய. ஓகேவா? அந்த ஒரு வேலை அவனுக்கு இருக்கு. இப்ப அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து லெட்ஸ் சே நான் நீங்க சொல்ற மாரி எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, இந்த 70 ப்ராஜெக்ட்டும் நிறைவேறுற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சா அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து முடிச்சா இன்னொரு ப்ராஜெக்ட்ல வரும். பட் ஒரு லட்சியமே இல்லாத ஒரு மனுஷன் அண்ட் எனக்கு ஏன் இந்த ப்ராஜெக்ட்லாம் என் கனவுல வந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மிடில் கிளாஸ். எனக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கிறப்ப எனக்கு ஆசை இருக்கு. அ நல்ல கார் வாங்கணும், நல்ல ஷூ வாங்கணும், ஷர்ட் வாங்கணும், நல்ல வாட்ச் வாங்கணும், கண்ணாடி வாங்கணும். இந்த மாரிலாம் ஆசைலாம் இருந்துச்சு. அப்ப ஆசைலாம் இருக்கிறதுக்கு எங்க அப்பாகிட்ட போய் நான் கேட்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸ்ல கவர்ன்மென்ட் சர்வன்ட் அண்ட் வீடே லோன் போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்ட்ரக்லிங் ஃபேஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கனவ நம்மள தான் நிறைவேத்திக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட ஆரம்பிச்சோம். ஸோ பட் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு ஒரு ஏக்கமே இல்ல. கேட்டது எல்லாமே கிடைச்சிரும். லைஃப்ல எல்லாமே நடந்துரும். அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு 22 வயசுல எப்படி அதுதான் ஆக்சுவலி அந்த வீடியோட கான்செப்ட். பட் எனிவே. கரெக்ட். ஸோ இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு வெல் டுவெல்த் பர்சன்ஸோட பசங்களுக்கு இருக்கிற வேம்பயர் கொண்டாண்டுன்னு சொல்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஈசன் படம் நான் அந்த போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்க அந்த படத்த நீங்க பாருங்க. எனக்கு வந்து அந்த படம் பார்க்குறப்ப வந்து எனக்கு எனக்கு அந்த படம் பார்க்குறப்பயும் சரி, சுச்சி பேசுறப்பயும் சரி, எனக்கு ஏன் என் லைஃப்ல மீட் பண்ண சில கேரக்டர்ஸ் எனக்கு வரணும். எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? பட் எனக்கு அந்த கேரக்டர்ஸ் ஏன் எனக்கு வந்து என் லைஃப்ல ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்றது வந்து இட் இஸ் பேசிக்லி த ப்ராப்ளம். ஓகேவா? எனக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டான்ஸ பத்தி யோசிச்சா உங்களுக்கு பிரபுதேவா ஞாபகம் வருவாரு, லாரன்ஸ் ஞாபகம் வருவாரு, இந்த மாரி ஞாபகம் வருவாங்க. அதே மாரி ஸ்டைல்னா ரஜினி ஞாபகம் வருவாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தங்க ஏன் வராங்கன்னா, அவங்க ஐகானிக்கா அந்த விஷயத்துல வந்து நம்ம மனசுல பதிஞ்சிருக்காங்க. நான்னா இதுதான் அப்படின்ற மாரி அவங்க பதிஞ்சிருக்காங்க. நம்ம அவங்கள வந்து வி யூஸ் தெம். அந்த வேர்டுக்கே அவங்கள அசோசியேட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாரி சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல பார்க்குறப்ப, இது ரிலேட்டடா சில கேரக்டர்ஸ் வந்து அப்ப இவங்க ஏன்னா அவங்க அத பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. பட் என்னன்னா, அவங்களுக்கு இந்த மாரி விஷயம் தானே அப்போ வந்து தீனி போடும். அவங்களோட எவ்ரிடே லைஃப்க்கு. வேற என்ன அவங்களுக்கு இருக்க முடியும்? படம், ஐபிஎல் அவங்க தோனி கூட பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க. நான் சொல்ற கேரக்டர்ஸ்லாம். ஓகேவா? ட்ரெஸ்ஸிங் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அ பிசினஸ் ஆரம்பிக்கணும், எது பண்ணணும்னாலும் சரி, நீங்க டைரக்ட்டா போய் அம்பானி கூட சேர்ந்து, அவன் பையன் கூட சேர்ந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் சொல்றேன். ஸோ தேல் டூ எவ்ரிதிங் தட் தே வாண்ட் டு டூ இட். பட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்காது. பெருசா அச்சீவ் பண்ணணும், அந்த மாரி கஷ்டப்படணும், அந்த மாரி எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே லைட் வெயிட்டாவே எல்லாமே நடந்துரும். ஓகே. நீங்க சொல்றது வந்து முக்காவாசி விஷயங்கள். அதுல வந்து உங்களோட லாஸ்ட் வீடியோல இந்த ஒயிட் லைன் கான்செப்ட் பத்தி சொல்லிருக்கீங்க. லைக் விக்ரம் மூவி ரிலேட் பண்ணி. அது என்ன? ஆம். அது என்ன அப்டின்னா வந்து, ஆம் நான் வந்து அந்த டைம்லயே வந்து எனக்கு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சில ஆக்டர்ஸ் அவங்கலாம் அந்த ஸ்ட்ரக்லிங் ஃபேஸ்ல இருக்க ஆக்டர்ஸ் இவங்கலாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அண்ட் ஏன்னா அந்த சர்க்கிள் அப்டி. ஸோ
நெறைய பெரிய இடத்து பசங்க அவங்களுக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணுவேன். கேம்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி குடுக்குறது, நெட்வொர்க் கார்டு, புதுசா இம்போர்ட்டட் ரவுட்டர்ஸ், ஜிபியு இதெல்லாம் குடுக்குறது நான் தான் சென்னையில. ஸோ அதனால வந்து நம்மள்ட்ட அந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி போறப்ப வந்து இந்த மாரி மத்த சர்க்கிள்ல இருக்கிறவங்களும் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க. எங்களுக்கும் பாஸ் எங்களுக்கு ஒரு ஹை எண்ட் மெஷின் ஒண்ணு வேணும் வீடியோ எடிட்டிங்க்கு அப்படின்ற மாரிலாம் அப்போ வரும். ஆர்டர்ஸ்லாம் வரும். இந்த அனிமேஷன் ஸ்டுடியோ அதுக்கெல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த மாரி கான்டாக்ட்ஸ்லாம் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, பேசுவாங்க அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ சீ 2 லெவல்ஸ் ஆஃப் பீப்பிள். ஓகேவா? இந்த இந்த ஒரு கேட்டகரியில. ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், இந்த நெப்போ கிட்ஸ், இந்த எலிட் கிட்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பார்ட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மள கூப்பிடுவாங்க. எனக்கு 1, 2 போனதுக்கப்புறம் எனக்கு அது ஆக்சுவலி வந்து இன்ட்ரெஸ்ட்டாவே இருக்காது. நான் டீடோட்டலரு. ஆம் இதில ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வளராததுக்கு காரணமே நான் டீடோட்டலரா இருக்கிறது தான். இதுவே வந்து எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவுல ஒரு வெள்ளைக்கார எப்படி சிஇஓ சொல்லி நீங்க தான் அந்த எனக்கு ஆக்சுவலி புரியும். விஷயத்த சொல்றீங்க? ஓ! ஆக்சுவலி அது ட்ரூ அது. ஏன்னா, அத கொஞ்சம் ஆம் எலாபரேட் பண்ணுங்க. எனக்கு வந்து எனக்கு வந்து அது ஆக்சுவலி நான் ஒத்துக்கல ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? எனக்கு வந்து நான் எப்படி இருந்தாலும் எனக்கு திறமை இருக்கு, உழைப்பேன், நான் எப்படி இருந்தாலும் வந்துருவேன் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் இருக்கிறேன். பட் என்னன்னா, நான் வளர்ந்து வர அதே ஸ்டேஜ்லயே வந்து என்ன விட ரொம்ப கம்மி வேலை செஞ்சு, ரொம்ப கம்மியா படிச்சு, ரொம்ப எஃபோர்ட்டே போடாம சில பேர்லாம் ரொம்ப ஈஸியா டக்கு டக்குன்னு பெருசா வந்துர்றாங்க. குட் திங் தேர் குரோயிங் ம். விச் இஸ் குட். பட் என்னன்னா, ஆம் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஓவர் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் இருக்கு கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த அ ஒரு ஒரு கிளையண்ட் அவரு. ஆல்மோஸ்ட் லைக் 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ம். அவர் வந்து என்ன வந்து அவர் வேற சிட்டில இருக்காரு ஓகே. ஆஸ்திரேலியாவுல. அவருக்கு வந்து நாங்க 2 இயர்ஸ் வந்து வொர்க் பண்றோம். அவரோட ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஒரு $2 மில்லியன் ஸ்டார்ட் அப் ம். கம்பெனி. அதுக்கு நாங்க தான் எல்லாமே பில்ட் பண்றோம். அந்த டெக்னாலஜிலேருந்து எல்லாமே கிரவுண்ட் அப்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் எல்லாமே நாங்க தான் பண்றோம். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரே ஆள் வந்து வெப் டெவலப்மெண்ட்ட ஓகே. பத்தியும் வந்து அந்த ஒர்க்கையும் எடுத்து பண்ணுவேன். ஆப்பையும் பண்ணுவேன். அண்ட் ஐஓடி டெவலப்மென்ட் அங்க வந்து ஒரு டிவைஸ் ஒண்ணு பண்ணோம். ஸோ அது மேனுஃபேக்சர்ட் சைனால வந்து பேசி கர்ப்பர் ஃபைல் பண்றதுலேருந்து அந்த ஸ்கீமா டிசைன் பண்றதுலேருந்து எல்லாமே அந்த எண்ட் டூ எண்ட் எல்லா இடத்துலயும் வந்து நான் இருப்பேன். ஸோ அந்த கிளையன்ட்டுக்கு வந்து அந்த கம்பெனியில வந்து என்ன பார்ட்டா இருக்கணும். அப்படின்ற மாரி வந்து ஹி வாண்டட் டூ மேக் மீ பார்ட் ஆஃப் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி இன்ட்ரஸ்டட் இன் மை சர்வீசஸ் அந்த மாதிரி. ஸோ அப்ப வந்து என்ன மீட் பண்றதுக்காக ம்ஹ்ம். அவர் சிட்னி வந்திருந்தார். சிட்னி வந்துட்டு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டப்ப நான் போனேன். போயிட்டு எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணாங்க. நான் குடிக்கல. அ எனக்கு வந்து ம். "ரவுல் யூ ட்ரிங்க் கிளியரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, கிளியர்னா அந்த ஒயிட் ஒயின் அந்த மாதிரி ஸ்காட்ச் அந்த மாரி சில ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நம்மளுக்கு அது ஓகே. நாலேட்ஜ் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி கேட்டவுனே எனக்கு கிளியர்னா எனக்கு ஆக்சுவலி அம் அ இல்ல, இல்ல ஐ ஜஸ்ட் டேக் கோக் அப்படின்னு சொன்னவுனே, ஹி வாசன்ட் ம். லைக்கிங் இட். அவருக்கு ஆக்சுவலி அது புடிக்கல. அண்ட் ஏன்னா ஹி வாஸ் ம். எக்ஸ்பெக்டிங் மீ டூ ட்ரிங்க் வித் ஹிம். ஸோ எனக்கு வந்து அது ஓ! அந்த கான்செப்ட் ஆஃப் ஏன் நான் அவர் கூட குடிக்கணும்? எனக்கு குடிக்கிறது பிடிக்காது. நான் டீடோட்டலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ம். ஐ ஸ்டிக் டூ மை ப்ரொஃபைல். ஸோ நான் என்ன பண்ணுவேனோ, நான் என்னவா இருப்பேனோ அதுதான் நான் செஞ்சேன். அண்ட் அந்த பார்ட்டிலாம் ம். முடிச்சுட்டு வர்றேன். ஐ அம் வெரி ஷார்ப் அண்ட் அவர் கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்ஸர் பண்றேன். எல்லாம் பண்றேன். எல்லாம் ஓகே. கடைசியா அவர் ஏர்போர்ட்ல போயிட்டு நான் டிராப் பண்ணிட்டு வரப்ப, ஒரு 10 மினிட்ஸ் என்ட்ட பேசுறாரு. அப்ப சொல்றப்ப, "ராகுல் ஐ ஆக்சுவலி கேம் ஹியர் வித் அ பிளான் டூ டூ சர்டன் திங்ஸ். பட் வந்து ஓகே. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் வந்து ஐ அம் எக்ஸிக்யூட்டிங் எ டிஃபரண்ட் பிளான். அண்ட் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா?" அப்படின்னோனே, "தெரியலையே என்ன காரணம்?" அப்படின்னோனே, "நீ தான் ம். காரணம்" அப்படின்னாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னோனே, அம் "ஸோ இதுவரைக்கும் நீ பேசினது எல்லாமே வந்து யூ ஆர் வெரி ப்ரிசைஸ் டூ த பாயிண்ட். யூ ஆர் வெரி ஷார்ப். ஓகேவா? பட் வந்து வென் யூ வாண்டட் டூ கிரியேட் எ ரிலேஷன்ஷிப், அ ஒன் பெர்சன் வந்து ஷார்ப்பா இருந்துட்டு, இன்னொரு பெர்சன் வந்து கொஞ்சம் ஃபாகியா இருக்கிறாங்க அப்படின்னா, த ரிலேஷன்ஷிப் வில் நாட் வொர்க்." கம்பெனியோட சிஇஓ. நான் வந்து ம். என்ன வந்து நான் என் பொசிஷன மெயின்டெயின் பண்றேன். நான் இத பண்றேன், அத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் நாட் ஆக்சுவலி ஹோல்டிங் எனி காட் அகைன்ஸ்ட் மீ. எல்லாருக்கும் வந்து ஒரு காட் இருக்கும். ஓகேவா? நம்ம ஓகே. என்ன பண்றோம், ஏது பண்றோம், நம்மளோட ஸ்டேட்டஸ், இமேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அந்த ம். காட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நான் ஏன் உன் கூட வந்து உட்கார்ந்து நம்ம பேசுறப்ப இந்த பார்ட்டியில வந்து நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா, தென் யூ கேன் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ அம். ஸோ ஏன்னா நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு உளறுவேன். தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரு நிதானம் இல்லாம பேசுவேன். ஸோ அப்ப நிதானம் இல்லாம பேசுறப்ப நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? அப்படின்றத நீ புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆனா நீ ம். தண்ணி அடிக்கல. ஓகேவா? நீ வந்து உன் கார்ட வச்சுக்கிட்டே தான் இருந்த. இவ்வளோ மணி நேரமும் 4 ஹவர்ஸும் நீ உன் கார்ட வச்சுட்டே தான் இருக்கிற. 4 ஹவர்ஸும் நீ ப்ரிசைஸா யோசிச்சு நீ தெளிவா பேசுற. ஓகேவா? ஸோ அப்ப வந்து நீ யாரு? அப்படின்றத நான் உன்ன வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ உன்ன ஓகே. ப்ரொஃபஷனல் லெவல்ல மட்டும் தான் கடைசி வரைக்கும் உன்ன வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உன்ன வந்து அத தாண்டி வந்து ஒரு ரகுலன்னா யாரு? அவனுக்கு வந்து என்ன பிடிக்கும், பிடிக்காது. அவனுக்கு நல்ல பழக்கம் என்ன? கெட்ட பழக்கம் என்ன? ஏன்னா, அதெல்லாம் தெரிஞ்சா தான்,
உன்னை நம்பி வந்து ஒரு 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 விஷயத்த நான் செய்ய முடியும். ஓகேவா? ஓகே. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து 10 வருஷம் நேர்மையா இருக்காரு. அப்படின்றதுக்காக அவர் நேர்மையான ஒரு மனுஷர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்ல ஒரு சர்டிஃபிகேட் குடுக்கலாம். பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவரு எப்படி அத யோசிக்கிறாரு? அவர் என்ன பிளான் பண்றாரு? இல்ல வேற ஏதாவது ஒரு அவர் பெர்சனலா வந்து ஒரு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஒரு ஐடியாலஜி இருக்கும். எல்லாமே இருக்கும். அத அவர் ம். எக்ஸ்பிரஸ் பண்ணாத வரைக்கும், பீப்பிள் திங்க் ஹிம் அஸ் டிஃபரண்ட் பெர்சன். அத எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் பீப்பிள் நோ ஹூ ஹி இஸ். ஸோ நீ தண்ணீய அடிக்காதனால வந்து நீ யாருன்றத என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியல. அதனால வந்து ஐ கேனாட் டேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃபர்தர். அண்ட் பட் ஐ ஸ்டில் யூ வில் ஸ்டில் கன்டின்யூ வொர்க்கிங் ஃபார் அஸ் அண்ட் யூ வில் டூ ஆல் தட். பட் யூ ஹேவ் டு திங்க் அபௌட் திஸ் அப்படின்றது வந்து எனக்கு அன்னைக்கு வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அன் ஐ ஓப்பனர். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து எனக்கு ஹிண்ட்டா தான் சொல்லுவாங்க. என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ண ஓகே. மாட்டாங்க. அந்த ஹிண்ட்டா சொல்றப்ப வந்து எனக்கு எனக்கு அது எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் ரியலி கேர் அப்படின்ற கான்செப்ட் தான். எனக்கு என்ன எனக்கு வேலை எப்படி எங்க போனாலும் எனக்கு ஒரு வேலை இருக்குல்ல. எனக்கு வந்து ம். எந்த செஞ்சாலும் யாராவது ஒருத்தங்க எனக்கு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. இத்தன வருஷம் எங்கேயாவது நான் 1 மணி நேரம் நான் சும்மா விட்டுருக்கேனா? எ என்ன நான் இப்ப கூட நான் எந்திரிச்சு இப்ப என்ன பண்றேன்? அடுத்து வந்து இப்ப நம்ம அ ஒரு ம். டாக்ஸி சர்வீஸ் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். இப்ப அது யாராவது ஒருத்தவங்க ஏர்போர்ட்ல டிராப் பண்றாரு. அவ்வளோ எனக்கு ஒரு $300 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ் ட்ரிப்புக்கு $300 நம்மளுக்கு ரூ. 20,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுதான் நான். ஸோ இந்த கான்செப்ட்ல நான் யோசிச்சுட்டு வளர்றேன்னா, ம். இந்த மாரி ஒரு விஷயத்த நான் வந்து அக்ரி பண்ணிக்கவும் இல்ல. என்ன அந்த மாரி நான் பொசிஷன் பண்ணவும் இல்ல. பட் தட் இஸ் ஆக்சுவலி தி ரீசன் வந்து நான் இன்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு இப்படி இருந்திருக்கலாம். நான் அந்த மாரி விஷயத்தலாம் நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் புத்திசாலித்தனமா அந்த மாதிரி விஷயத்துல இருந்தா. பட் ஜஸ்ட் பிகாஸ் என்னோட பாலிசிஸ் இப்படி இருந்ததுனால நான் இப்படி இருக்கேன். ஓகே. ஆனா அப்படி நீங்க சொல்றதுபடி பார்த்தா, அப்ப வர எல்லா பிசினஸ் மேனுமே வந்து இந்த வழியா வர்றதுனால தான் அவங்களால வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்றீங்களா? அது பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியுதுன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு. அவங்க எல்லாத்துலயும் போடுறாங்க. பட் யாஹ்! வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்தி, அந்த உங்க மேல நம்பிக்கை வச்சு, நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ் வென் பீப்பிள் ட்ரஸ்ட் யூ இல்ல. ஸோ அந்த யாஹ்! ட்ரஸ்ட்ன்றது வந்து இப்ப நான் பில்ட் பண்றதுக்கு வந்து எப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்களும் நானும் ஒரு கம்பெனில வேலை செய்றோம்னு வச்சுக்கோங்க. அ ம். என்னோட என்னோட ஒர்க் வந்து நேர்மையா இருக்கும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். இதெல்லாம் இருக்கும். பட் இதுக்காக நீங்க என்ட்ட வந்து ஒரு ரூ. 1,00,00,000 உங்க காசு குடுத்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்ட்ட பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் சோ. ஓகேவா? அதுவே வந்து இப்ப நான் உங்க சொந்தக்கார பையன். அண்ட் எனக்கு என்ன பத்தி நீங்க எல்லாம் தெரியும். நாங்க லெட்ஸ் சே வந்து உங்க மாமா பையனோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓகே. மாதிரி இருக்கிறப்ப, என்ன பத்தி எல்லாமே தெரியும். ஓகே நான் இவருக்கு தான் கோவப்படுவேன். காசு விஷயத்துல கரெக்ட்டா இருக்கான்ப்பா. அவன் கரெக்ட்டா இருப்பான். ஏதோ ஈவினிங் ஆனா தண்ணி அடிப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியாண்ட் பிசினஸ் அவன பத்தி தெரியுதுல்ல. ஸோ அப்ப ஆமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யூ கெட் த கம்ஃபோர்ட் ஜோன். ஓகே. அ. எங்கேயும் ஓடிற மாட்டான் காசு எடுத்துட்டு. ஸோ அப்டின்ட்டு சொல்லிட்டு அந்த கம்ஃபோர்ட் ஜோன் வருதுல்ல. ஸோ அந்த கம்ஃபோர்ட் ஜோன் கிரியேட் பண்றதெல்லாம் வந்து இந்த மாரி என்விரான்மென்ட். ஸோ ஒரு ஒரு ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் கூட நீங்க குயிக்கா அந்த மாரி ஒரு அ ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்குள்ள வர்றதுக்கு வந்து திஸ் ம். என்விரான்மென்ட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ. ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கா வந்து இப்ப நீங்க வளர்றதுக்கான காரணம் இதுதான்னு சொல்றீங்க. ஆமா. பட் ஓகே. எனிவே அதாவது எனக்கு அது தெரிஞ்சே வந்து எனக்கு ஒரு 6, 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் நான் என்ன ஓகே. மாத்திக்கல. ஏன்னா எனக்கு வந்து அது ஓகே. என்னன்னா, ஆம் அது நான் க்ரோ ஆவேன். அ பட் என்னன்னா ஒரு அன்னெசசரி சர்க்கிளு, டாக்ஸிக்கான சில டாபிக்ஸு அண்ட் ம். லைக் இட் டேக்ஸ் அஸ் டூ அ ஜர்னி டூ மேக் மனி அப்படின்றது வந்து வீல் டூ இட் இன் அ டிஃபரண்ட் வே. இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு தான் ம். சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ப்ராஜெக்ட்னா ஆமா. நைட்டு பகலும் வேலை செய்யணும். இப்ப பாருங்க இந்த பாட்காஸ்ட் வந்து நைட்டு 10:30 மணிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். அண்ட் இந்த ஆமாமா. சேனல்ல வந்து நம்மளுக்கு இன்கம் ஒண்ணுமே கிடையாது. பட் இருந்தாலும் ம். ஏன் பண்றோம்னா, வேற வழி இல்ல. நம்ம லைஃப்ல ஏதாவது சாதிச்சாகணும்னா, இந்த மாரி எதையாவது ம். ஒண்ணு 24 மணி நேரம் கிட்டக்க வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரூட்ட தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ம். ஓகே. அப்ப இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா, அப்கமிங் ஆன்டர்பிரினியர்ஸ் எல்லாமே வந்து உங்க ரூட்ட சூஸ் பண்றது பெஸ்ட்டா? இல்ல நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சோசியல் லிங்க் அத சூஸ் பண்றது பெஸ்ட்டா? சி அம் ஒரு விதத்துல வந்து நான் கொஞ்சம் பொழைக்க தெரியாதவன் தான். ஓகே. அண்ட் என்னால வந்து ஒரு சில விஷயத்த வந்து என்னால மாத்திக்க முடியல. ம். ஏன் அப்டின்னா, அ அண்டர்லையிங்கா வந்து ஐ அம் அ கியூரியஸ் பெர்சன். ஸோ எனக்கு வந்து ஒரு ம். விஷயத்த படிக்க பிடிக்கும். ஒரு விஷயத்த படிச்ச உடனே அத செஞ்சு பார்க்க பிடிக்கும். அந்த ரிஸ்க் எடுக்க பிடிக்கும். இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு எனக்கு வந்து சீக்கிரமா எதுவும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த கியூரியாசிட்டி என்ன விட்டு போயிடும். த்ரில் என்ன விட்டு போயிடும். எனக்கு ஐ டோன்ட் நோங்க. நான் ஆக்சுவலி வந்து அம் ஹார்ட் டூ சே இட். கொஞ்சம் நான் பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொழைக்க தெரியாதவன் தான். உழைக்க தெரியும்.
பட் பொழைக்க அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நான் என்னோட வீடியோஸ்ல என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வழியிலே பெஸ்ட் வழி நான் ஃபெயில் ஆனது இதெல்லாம் சொல்றேன். யூ டேக் இட் ஃப்ரம் தட். பட் இந்த மாரி அ சோஷியல் ட்ரிங்கிங் வந்து இன்னும் என்னால ஒத்துக்க முடியலல்ல. என்னால வந்து அந்த எவ்வளோ விஷயத்துல நான் அடாப்ட் பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் விஷயத்திலேயே வந்து எவ்வளோ விஷயம் வந்து நான் தப்பு தப்பா பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கரெக்ட்ன்னு தெரிஞ்ச உடனே அத நான் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். பட் இந்த விஷயத்த வந்து குரோத் இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஏன் என்ன மாத்திக்கல? மேபி நான் இன்னும் டிபிக்கல் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிலேயே ஐம் ஜஸ்ட் ஸ்டக். ஓகேவா? பட் என்னன்னா, எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ என்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியல. மேபி தட் இஸ் அ ரீசன். என்னால வந்து தண்ணி வந்து சோஷியல் ட்ரிங்கிங் குடிக்கணும். இல்ல வந்து அவங்களோட ஹேபிட்ஸ வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் பழகிக்கணும். பழகிக்கிட்டா வந்து அவங்க கூட வந்து இந்த நெட்வொர்க் கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகலாம். ஏன்னா அந்த அந்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தே ஆர் டூயிங் இட். சோஷியல் ட்ரிங்கிங் பண்றாங்க. நெறைய ட்ரக்ஸ் இருக்கும். எல்லாம் இருக்கும். ஓகேவா? நீங்க அடிக்காத ஒரு ஆள் வந்து அந்த குரூப்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குரூப்ல டூப் மாரி நீங்க தெரிவீங்க கிளியரா. தெளிவா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு தண்ணி அடிக்கிற பார்ட்டில போனீங்கன்னு வச்சுக்கோங்க. பீப்பிள் டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அவங்களுக்கு வந்து ஈவன் தோ தே ஆர் யுவர் ஃபிரெண்ட்ஸ்னாலும் தே கான்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் யூ. ஸோ ஸோ அதனால வந்து இதுக்கு நான் அட்வைஸ் வந்து போய் தண்ணி அடிங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா எனக்கு அந்த அட்வைஸ நான் குடுத்து பார்த்தேன். நான் செய்யல. எனக்கு அது விருப்பமும் இல்ல. எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அண்ட் ஐ அம் ஸ்டில் குரோயிங்ல. கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆனாலும் குரோ ஆகுறேன்ல. ஸோ மேபி வந்து ஐ கேன் செட் அன் எக்ஸாம்பிள். கொஞ்சம் ஸ்லோவானாலும் பரவாயில்லங்க. இப்படி வளருவீங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா கூட இருந்துட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து மோர் ஓவர் டெய்லி ஒண்ணு பணம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்ப அப்கமிங் ஜென்ரேஷன் சொல்றேன். 1 ஆர் 2 டேஸ் வந்து நம்ம வந்து போயிட்டு அந்த சோஷியல் ட்ரிங்க்ஸ்ல இருந்துட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதுக்குன்னு நான் வந்து அதை ப்ரொமோட் பண்ணல. லைக் தட். ஸோ இப்படி யோசிச்சு கூட நீங்க போயிருக்கலாமே அப்படின்றத நான் கேட்கறேன். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது உலகத்துல எந்த ஒரு மிருகமும் வந்து எல்லாமே பசிக்கு தான் சாப்பிடுது. ஓகே. எதுவுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒரு கெட்ட பொருள தின்னு உயிர் விடுறதில்ல. ஓகேவா? மனுஷனுக்கு மட்டும் தான் இந்த மாரி ஹேபிட்ஸ்லாம் இருக்கு. தன் உடம்ப விட அவனுக்கு கிடைக்கிற ஒரு டெம்பரரி சந்தோஷம் அவனுக்கு பெருசா தெரியுது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்ப நான் காலையில, மத்தியானம் வந்து பிரியாணி சாப்பிட்டேன்னா, நைட் ஓட்ஸ் சாப்பிட்டுருவேன். ஸோ அத காம்பன்சேட் பண்ணுவேன். கொஞ்சம் கொழு கொழுன்னு ஓட்ஸ். ஓட்ஸ் ஓட்ஸ் சாப்பிடுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்ப கொஞ்சம் கொழு கொழுன்னு ஆயிட்டேன்னா ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து அம் இந்த பேலன்ஸ் வந்து எப்பவும் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து லைஃப்ல கிடைச்சது இது ஜஸ்ட் ஒன் சான்ஸுங்க. ஓகேவா? இந்த ஒரு சான்ஸ் வந்து அம் இட்ஸ் லைக் பில் கேட்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, எனக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து ஹி கேனாட் கெட் இட். ஓகேவா? ஒரு ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு காசே இல்லாத ஒரு குழந்தை சின்ன ஒரு யாராவது ஒருத்தங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு வந்து 60 வயசு வரைக்கும் அவன் இருப்பான். 70 வயசு வரைக்கும் இருப்பான். பில் கேட்ஸ் நினைச்சாலும் அவன்கிட்ட போய் இந்தா நான் காசெல்லாம் வச்சுக்கோ. நீ பிச்சைக்காரனா இருக்க தேவையில்ல. உன்கிட்ட இருக்கிற அந்த 60 வயசு எனக்கு குடுத்தன்னா வாழ முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அ என்னோட குரோத்துக்காக என் ஹெல்த்த சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? எனக்கு தெரியாது. நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது. பட் இருக்கிற நாட்கள்ல வந்து ஐ ஹேவ் டு பி ஹெல்த்தி. ஐ ஹேவ் டு பி ஃபிட். நான் செய்யணும்னு நினைக்கிறத வந்து செய்யறதுக்கு வந்து ஐ ஹேவ் டு பி ரெடி. ஐ ஹேவ் டு பி தேர். ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 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 அவ்ளோ பணம் வச்சிருக்க பில் கேட்ஸ் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா அத வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஐ கேனாட் ரிஸ்க் இட் கைஸ். எனக்கு இருக்கிற அந்த டைம வந்து என்னோட ஹேப்பினஸ்க்காக, இல்ல என்னோட குரோத்துக்காக கூட இருக்கட்டுமே. அதுக்காக வந்து என்னோட லைஃப்ப நான் ஷார்ட் பண்ணிட்டு என் குரோத்துக்காக நான் பண்ணி என்ன அப்படி பண்ண போறேன்? என்ன இதுக்கா சொர்க்கம் ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு டெஸ்டினேஷன் வந்து ஓகே இந்த சொர்க்கத்தில போய் நான் இருக்க போறேன் அவ்வளோ பணத்த எடுத்துட்டு போய் அப்படின்றது இல்ல. ஸோ எனக்கு வந்து எனக்கு நெறைய ஆம்பிஷன் இருக்கு. அந்த ஆம்பிஷன ஃபாலோ பண்றது பிடிக்கும். அதுக்கு தேவை வந்து எனக்கு நிஜமாலுமே வந்து பணம் ஆக்சுவலி தேவை இல்லையே. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லா பிசினஸையும் வந்து நான் ஒண்ணு ஆரம்பிக்கிறப்ப பணம் எதுக்கு எத்தன பிசினஸ்க்கு நான் பணம் ஒரு முதலீடு எனக்கு அப்படின்றதுக்காக நான் உட்காந்துருக்கேன். எனக்கு எனக்கு வந்து இப்ப வேலை செய்றதுக்கு நான் போய் இப்ப YouTube எடுத்துக்கோங்களேன். நான் பணம் எனக்கு முதலீடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லா வீடியோவும் ஃபர்ஸ்ட் நான் போட்டது எல்லாமே என் ஃபோன்ல எடுத்த வீடியோ தான். ஆல்மோஸ்ட் 400 வீடியோ, 500 வீடியோ ஃபோன்ல தான் எடுத்தேன். யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. நம்மளுக்கு ரெகுலர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ இப்ப இந்த பிசினஸ் வந்து 4 வருஷம், 5 வருஷம் உட்காந்து பில்ட் பண்ணேன். ஸோ இப்ப இந்த 5 வருஷத்துல வந்து என்னோட உழைப்ப தவிர வேற என்னத்த நான் அதுல பணத்த இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோதானே. ஸோ இதுக்கு எனக்கு தேவை வந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் டு பி மை செல்ஃப் அண்ட் பி ஹியர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வேலைய நான் செய்றதுக்கு வந்து ஐ ஹேவ் டு பி லேசர் ஷார்ப். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த அந்த வேலைய எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து என்னோட ஆர்மில வந்து இட்ஸ் அ ஒன் மேன் ஆர்மி. இட்ஸ் ஜஸ்ட் மை செல்ஃப்.
நான் தான் எஸ். ஜெனரல், நான் தான் ஃபுட் சோல்ஜர், நான் தான் கிங்கு, நான் தான் எல்லாமே. ஸோ நானே பிளான் பண்ணுவேன், நானே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவேன், நானே மொபைலைஸ் பண்ணுவேன், நானே அட்டாக் பண்ணுவேன், நானே டிஃபெண்டும் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மீ. ஸோ அதனால ஐ நீட் மை செல்ஃப். ஓகே. ஆக்சுவலி சூப்பர் அண்ணா. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த சோஷியல் ட்ரிங்கிங்ன்றது இந்த சினி இண்டஸ்ட்ரியில ரொம்ப காமன். எல்லாருமே அதுக்குள்ள இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப எல்லா லைக் நான் வந்து நேம் மென்ஷன் பண்றேன். விஜய், அஜித், இப்ப ரஜினி, கமல் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அதுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? சி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா யூ ஹேவ் டு மிங்கிள் வித் தட் குரூப். ஓகேவா? நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கிட்ட நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைரக்டரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எங்க போய் மீட் பண்ணுவீங்க? ஏன்னா அவர் ஆஃபீஸ் முன்னாடி நின்றுருப்பீங்களா அந்த காலம் மாரி? ஸோ அவர் ஆஃபீஸ் முன்னாடி அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது. தோஸ் திங்ஸ் மே ஒர்க் ஆர் மே நாட் ஒர்க். பட் அவங்க க்ளோஸ் நெட்வொர்க்கில் போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும், பேசணும் அப்படின்னா அந்த க்ளோஸ் நெட்வொர்க்குள்ளே போகிறது எந்த க்ளோஸ் நெட்வொர்க்கில் யூ கேன் கோ. எங்கே நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க இந்த பீப்புளை? பார்ட்டிஸ். பார்ட்டிஸ். எல்லாருமே வந்து தேல் டூ பார்ட்டிஸு. நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஃபேனாக இருங்க. என்னங்க அவர் வந்து ரொம்ப நல்லது பண்ணுறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு. சி கைஸ், எவ்ரி ஒன்று நீங்கள் பார்க்குற எல்லா செலிப்ரிட்டிக்குமே வந்து ஒரு ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க. அண்ட் ஒரு ஒரு கம்ப்ளீட் டீம் இருக்கும். அவங்க வந்து தே மேனேஜ் யுவர் இமேஜ். ஸோ இட்ஸ் நாட் தேர் நாட் மேனேஜிங் யூ, தேர் மேனேஜிங் யுவர் இமேஜ். நீங்கள் என்ன கலர் சட்டை போடணும், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், அண்டு இந்த குழந்தைங்கள தூக்கி கொஞ்சிறது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கிட்ட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் பிஆர்ஓ. இட்ஸ் ஆல் ஒரு ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே. ஸோ இமேஜ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே. ஸோ அதனால தட்ஸ் நாட் த ரியல் பர்சன் ஆக்சுவலி. ஸோ ஓகே. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எந்த ஆக்டரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க வீடு எல்லாம் வந்து நீங்கள் அந்த அந்த வீட்டை கூட நீங்கள் பார்க்க முடியாது, டு பி ஹானஸ்ட். ஓகே, அவங்களோட வால் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி 15 அடி இருக்கும். அந்த செவுரு கேட் எல்லாமே. நீங்கள் வந்து அதே ஆக்டர் தான் வெளியில் வந்து யாரோ ஒரு ஏழைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். அந்த வீட்டு முன்னாடி நீங்கள் வந்து நான் ஃபேன் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நின்று பாருங்களேன். எத்தனை நாளில் வந்து உங்களை மீட் பண்ணுறாங்க பாருங்க. மீட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் டூயிங் ஃபார் தேர் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது. அவங்களுக்கு வந்து என் படத்தை மக்கள் பார்க்கணும், என்னை வந்து இந்தமாரி ஒரு இமேஜ் இருக்கிறதுனால தான் என்னை ஹீரோவாக நினைக்கிறாங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க. நாளைக்கு அரசியலுக்கு நான் வருவேன், வரமாட்டேன், அதெல்லாம் வேறு விஷயம். பட் என்னன்னா, ஸோ தே டூ இட் வித் அ பிளான் அண்ட் தட் இஸ் த பிளான் தட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்லி தேம் செல்ஃப். ஸோ நீங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறப்ப ஏன் அவங்க வந்து பார்க்கறது இல்லை? அதுவே இன்னொரு இடத்துல போனீங்கன்னா மக்களுக்காக வந்து அவெல்லாம் நின்று வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, அந்த ட்ராமாலாம் நடக்கும். ஸோ எனிவே ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுது. ஓகேவா? அந்த குரூப்புக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க, சேலஞ்சஸ் வச்சிருக்கிறாங்க, என்னமோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது முடிஞ்ச உடனே அவங்களோட லைஃப்குள்ள அவங்க வந்துட போறாங்க. ஸோ இதுல வந்து இந்த சுஜி லீக்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ல இந்த கார்த்திக்கு, தனுஷ்க்கு, ஆல்சோ இந்த சுஜி லீக்ஸ், சாரி இந்த சுஜித்ரா, அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்றது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. சி பிரச்சனைன்றதை விட கான்செப்ட் என்னன்னா, இது ஆக்சுவலி பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஓகேவா? இது வந்து பிரச்சனையே ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து சுச்சி வாஸ் யூஸ்ட் அண்ட் சுச்சி டிடன்ட் அப்ரூவ் இட். அண்ட் இதனால வந்து பீப்புள் லுக்ட் அட் இன் அ பேட் வே அண்ட் ஷீ இஸ் கெட்டிங் அஃபெண்டட் அண்ட் இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ இதே சுச்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இட் வுட் ஹவ் டன் ஃபார் another actress as well. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் இருந்திருக்காது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சஞ்சனா ஷெட்டின்னு நினைக்கிறேன். ஸோ தெர் வாஸ் another actor அண்ட் அவங்களோட லீக்ஸ் எல்லாமே வெளியில் வந்துச்சு. ஸோ அப்போ வந்தப்போ வந்து அவங்க வந்து இதே மாதிரி சுச்சி மாதிரி வந்து ஷி டிடன்ட் மேக் எனி பிக் ஃபஸ் அவுட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ ஏன்னா சுச்சி மாதிரி பேசுறதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஹாவ் த கட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் சுச்சி வந்து ரைட் நவ் வந்து ஷீ இஸ் நாட் ஆக்சுவலி லைக் ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை வந்து எனக்கு சிங்கிங்க்கு வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னோ அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க இல்லை. வேறஸ் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் வேணும் ஃபார் தேர் லைவ்லிஹுட், அது எல்லாமே இருக்கும். ஸோ தே ஹாவ் டு கீப் குவைட் அண்ட் கீப் மம் அண்ட் ப்ளே த கேம். ஸோ தெர் இஸ் நோ அதர் கோ அப்படின்றது தான். ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இட்ஸ் பேசிக்லி தேர் ஒன் ஆஃப் தேர் ப்ராங்க்ஸு அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராங்க் கான் ராங், அவ்வளோ தான். பட் ஈவன் தென் வந்து நம்மளுக்கு தான் வந்து இட் லுக்ஸ் லைக் அ ப்ராப்ளம். ஓகேவா? அவங்க வந்து தே ஸ்டில் என்ஜாயிங் இட்.
இப்போ வர சுச்சி ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் கூட வந்து தேல் சிட் அண்ட் என்ஜாய் இட். ஸோ இட் இஸ் ஸ்டில் ஃபன் ஃபார் தம். நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கலாம், ஓ இவங்க பேர்லாம் லீக் ஆகிடுச்சு, இவங்களுக்குலாம் பிரச்சனை அப்படின்ட்டு. பட் அவங்க எல்லாரும் வந்து பிகாஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இட் லுக்ஸ் ஃபெமிலியர்ல, அதான் சொல்கிறேன்ல. ஸோ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஐயோ என் பேர் வந்து வந்துருச்சு, நான் வந்து என்னோட வெளியில் நடக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு. நோ, தேர் ஆக்சுவலி நீங்கள் அந்த சுச்சி ப்ரெஸ் மீட்டே வந்து உட்காந்து அவங்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஃபன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நோ ஒன் வுட் ஹவ் டேக்கன் இட் சீரியஸ்லி பிகாஸ் இட்ஸ் நாட் கோனா அஃபெக்ட் தெம். நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க, இப்போ இதனால வந்து யாருக்கா ஒருத்தவங்களுக்கு அடுத்து படம் கிடைக்காம போகுதா? இல்லை வந்து அடுத்து யாராவது ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் வந்து பிச்சை எடுக்க போகிறாங்களா காசே இல்லாமல்? நோ. ஸோ ஃபார் தெம் இட்ஸ் ஸ்டில் அ குட் என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். எஸ், இது மற்றவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஜஸ்ட் அ பெப் டாக் கைஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம அவ்வளோ வரமாட்டோம். பட் இந்த டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால வந்து நம்மளோட ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இதெல்லாம் மீட் பண்ணால் லைக் வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் நம்ம ரியாக்ட் கரெக்டாக பண்ண முடியும். லைக் வி கேன் நேவிகேட் தீஸ் சினாரியோஸ். ஸோ அதனால் இட்ஸ் குட் டு டச் தீஸ் டாபிக்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இதேமாதிரி நிறைய இருக்குது. வி கேன் கோ இன் டு ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அண்ட் வில் கேட்ச் அப் அகைன் இன் அதர் வீடியோ கைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். பார்ப்போம். பை.